முதல்ல ஸ்டாலின் வந்து பாளையங்கோட்டை கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிக்கு திடீர்னு கிளம்பி போறாரு. துணை முதல்வர் உதயநிதியும் வந்து கன்னியாகுமரி கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிக்கு போறாரு. இப்போ ஏன் இவங்க திடீர்னு போக காரணம் என்ன? மேடம், இது வந்து கிறிஸ்மஸ்க்காக போல, இது தேர்தல் கிறிஸ்மஸ். இந்த கிறிஸ்மஸ் வந்து தேர்தல்னால 18ஆம் தேதி துணை முதல்வர் மதுரைக்கு போறாரு, 20ஆம் தேதி திருநெல்வேலிக்கு முதல்வர் போறாரு, 23 மறுபடியும் துணை முதல்வர் கன்னியாகுமரிக்கு போறாரு. தென் மாவட்டத்தில் தான் அதிகமான கிறிஸ்துவ சிறுபான்மை மக்கள் இருக்கிறாங்கன்றது நல்லா தெரியும். அங்கே அவங்களுக்கு ஓட்டு இல்லை, ஓட்டு சரியுது, போன முறை அவங்களால அந்த இடத்துல கணிசமான ஓட்டை பெற முடியல அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தென் மாவட்டத்தை இப்போ படையெடுத்து போகிறாங்க. இப்போ தென் மாவட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், இப்போ ஒரு வாரமாக அங்கே வேலை நடந்துட்டுருக்கு. ஒரு கிறிஸ்மஸ் விழானா என்ன, யார் வரணும் அந்த கிறிஸ்மஸ் விழாக்கு? அரசியல் மாநாடு போல் ஒரு பெரிய கோடிக்கணக்கான ரூபா செலவு செய்து ஒரு பெரிய மாநாடு, திமுக மாநாடு போல் கிறிஸ்மஸ் மாநாடு நடத்துகிறாங்க. ஜீசஸ் பர்த் அது கிடையவே. அவர் ஏழைக்காக, அவர் பிறப்பே வந்து ஒரு சின்ன ஒரு குடிலில் தான் மாட்டு தொழுவில் பிறந்தார். ஒரு பிரம்மாண்டமான இதெல்லாம் அவர் விரும்புகிறதே கிடையாது. அப்படி இருக்கும்போது இவங்க போகிற காரணம் என்ன? ஏற்கனவே உடன்பிறப்பே வா அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் நம்முடைய முதல்வர் அவர்கள். நடத்தும்போது திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்கிறாரு, இந்த முறை திருநெல்வேலியே நீங்கள் கைப்பற்றாவிட்டால் அனைவருடைய பதவியும் பறி போய்விடும். அப்போ திருநெல்வேலியில் அவங்களுக்கு வந்து கிறிஸ்தவர்கள் அதிகம் இருக்கிறார்கள், கன்னியாகுமரியில் அதிகம் இருக்கிறார்கள், ஆனால் போன முறை கன்னியாகுமரியில் தோற்றுவிட்டார்கள்.